ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டு இருக்கீங்களா? ஆனால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் ஒரு நல்ல வரன் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கான வரனை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் லீலாதேவி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவள்ளூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க தாங்க. வீடு நிலம் வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். ஓரளவு ஒரு டிகிரி படிச்சிருந்தால் ஓகேவாக இருக்கும். படிப்பு குறைவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும். ஏதாவது ஒரு நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஐடியா இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால வரக்கூடிய மணமகன் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாவே போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் சொந்தமாக சம்பாரித்து ஒரு 5 சவரன் நகை சேர்த்து வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா சந்தியா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க எந்த ஒரு வேலைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க ஜாபுக்கு போயிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காலத்தினால இவங்க வேலைக்கு போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருச்செந்தூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆனதாக சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு காலில் அடிபட்டதுனால 2-3 வருஷமாக வேலைக்கு போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா வீட்டிலே தாங்க வசிக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வீட்லேயும் இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும். நல்ல எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகனுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டுருக்குங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வாழ்வது மட்டுமே. இதுபோல் இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களை சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.